உளவியல் தேர்வு 33 யாரால் கற்பிக்கப்பட்ட வேண்டும் என்பது டேஸில் அடங்காது. வெகுமதிகள் மற்றும் தண்டனையின் பங்கு. கீழ்க்கண்டவற்றுள் ஆளுமையை 4 அகமுகம், புறமுகம், நரம்பு நோய்த்தன்மை, உளத்தடுமாற்றம் தன்மை வகையாக வகைப்படுத்தியவர் யார்? எய்சன்ஸ். டேஸ் என்பது தூய தனிநிலை உளவியலின் பிரிவுகளில் ஒன்றாகும். புவி உளவியல். உடல் வளர்ச்சி முறை மற்றும் அதை சார்ந்த அறிவானது ஆசிரியர்களுக்கு டேஸ் திட்டமிட உதவுகிறது. கலைத்திட்டம் மற்றும் கலைத்திட்ட இணைச்செயல். உணர்வு நிலை, முன் உணர்வு நிலை மற்றும் உணர்வற்ற நிலை ஆகிய 3 மனசார்ந்த செயல்களின் கோட்பாட்டை எவ்வாறு அழைக்கின்றோம்? பிராய்டு கோட்பாடு. கீழ்க்கண்ட எந்த மாறியானது தூண்டல் மாறி அல்லது உள்ளீடு மாறி என அழைக்கப்படுகிறது? சார்பில்லா. கவனக்குறைவு என்பது தொடர்பற்ற தூண்டலுக்கு கவனம் செலுத்துதல். ஒரு மகிழுந்து ஓட்டுநர் போக்குவரத்து நிறுத்தத்திலுள்ள சிவப்பு சைகையை காணும்போது மகிழுந்துவை நிறுத்துவதில் எந்த கற்றல் கோட்பாடு இயங்குகிறது? பழமையாக்க நிலையுறுத்தம். தனியால் நடத்தைகள் பல்வேறு உளவியல் நிலைகளை தாங்கி வரும் மற்றும் ஒரு குழுவை கையாளும் ஒருமித்த விசையானது டேஸ் குழு இயக்கவியல். புதிதாக பிறந்த குழவியானது இந்த 3 அடிப்படை மன விளைச்சிகளை வெளிக்காட்டும் என வாட்சன் நம்பினார். சரியானவற்றினைக் கண்டறிக. பயம், அன்பு, கோபம். கீழ்க்காணும் ஏதேனும் ஒரு சூத்திரம் வளர்ச்சி அடைவை அளவிடுகிறது. EA/CA × 100. கீழ்க்கண்டவற்றுள் ஒன்றை வளர்ப்பதன் மூலமாக மனவெழுச்சி நுண்ணறிவை அடையலாம். அறிவுசார் மற்றும் எழுச்சிசார் திறன்கள். சமுதாய மேம்பாடு என்பதன் பொருள் சமுதாய உதவிகளால் முதிர்ச்சி அடைவதாகும் எனக் கூறியவர் ஹர்லாக். டேஸ் என்பது மனநலவியலின் நோக்கம் அல்ல. ஒத்துப்போகும் இயல்பு. நடைமுறை வாழ்க்கையில் டேஸ் வகை நுண்ணறிவு உளநோய் மருத்துவரிடம் மிகவும் காணப்படுகின்றது. சமூக உறவுகள் தொடர்பான. டேஸ் என்பது தனிப்பட்ட மற்றும் ஒப்பீட்டளவில் நிலையான நடத்தை எண்ணங்கள் மற்றும் உணர்வுகளை குறிக்கிறது. ஆளுமை. நுண்ணறிவு மற்றும் ஆக்கமுடைமைக்கான அடிப்படைகளாவன குவிய சிந்தனை மற்றும் விரிவாக்க சிந்தனை. பயன்வழி கற்றலை இவ்வகையினை சார்ந்தது ஆகும். ஆக்க கற்பனை. உள்ளுணர்வு கோட்பாட்டை ஆதரித்த உளவியலாளர் ஆல்பிரட் ஆட்லர். மறத்தல் வளைகோட்டியலில் மறத்தல் வீதமானது முதலில் அதிகரித்து பின்பு குறைகிறது. கல்வி உளவியல் என்பது உளவியலின் ஒரு பிரிவு. அது கற்றல் மற்றும் கற்பித்தலை கையாளுகிறது. சார்லஸ். தலைமைப் பயிற்சியினை டேஸ் தொடர்ந்து வலியுறுத்துகிறது. மனிதன். சமவயது ஒத்த வயது பருவம் என அழைக்கப்படுவது எப்பருவம்? குழந்தைப் பருவம். ஆசிரியர்களின் மனநலத்தை மேலாண்மை செய்வது டேஸ் நேர்மறை மனப்பான்மை. கீழ்க்கண்ட குறைபாட்டால் குழந்தை பொருள்களையும் அதன் அர்த்தங்களையும் வேறுபடுத்த முடிவதில்லை. உணர்வு மற்றும் கண்டுணர்வு. கணிதம் பாடத்தில் சிறந்து விளங்கும் மாணவன் வேதியியல் பாடத்தில் பின்தங்கியிருப்பது என்பது டேஸ் எதிர்மறை மாற்றம். மாணவர்கள் போராட்டத்தின் போது மாணவர்களால் தீயிடப்பட்ட கடையின் உரிமையாளர் ஒட்டுமொத்த மாணவர்களையும் எதிர்மறை எண்ணத்துடனே நினைப்பது அல்லது வெறுப்பது இதற்கு காரணமாகும். அதிர்ச்சியான உணர்ச்சியற்றலான அனுபவங்கள். பின்வருவனவற்றுள் எந்த ஒன்று குமரப்பருவத்தின் வளர்ச்சிசார் செயலல்ல? பொருளாதார சுதந்திரத்திலிருந்து விலக விரும்புதல். ஒரு மாணவனின் கவனம் வகுப்பிலிருந்து மாறி வகுப்பறைக்கு வெளியே போவது இவ்வாறு அழைக்கப்படுகிறது. அலைபடுதல். நம் உடம்பை சமநிலையில் வைத்துக்கொள்ள தேவையானவை யாவை? உடம்பு, மனது மற்றும் சமுதாய தேவைகள்.
உளவியல் தேர்வு 34. எந்த கோட்பாடு கற்பித்தல் மற்றும் கற்றல் செயல்பாட்டின் வெகுமதிகள் மற்றும் தண்டனைகள் இரண்டின் பங்கையும் எடுத்துக்காட்டுகிறது? லெவின். வளர்ச்சி மற்றும் மேம்பாட்டில் கோட்பாட்டில் முழுவதிலிருந்து பகுதிக்கும் பகுதியிலிருந்து முழுவதிற்குமான நகர்வு இடம் பெற்றிருக்கும் ஒருங்கிணைப்பு. கருவுற்ற நியூக்ளியஸை சுற்றியுள்ள உறை ஆகும்? சைட்டோபிளாசம். ஒரு தனி மனிதனின் செயலாற்றல் மிக்க சமூக நடத்தைக்கான தேவையான தகுதி நுண்ணறிவு. குழந்தையால் வெளிப்படுத்தப்படும் 3 முதன்மையான மன எழுச்சிகளாவன கோபம், பயம் மற்றும் மகிழ்ச்சி என உணர்த்தியவர் வாட்சன். இயல்பான குழந்தைகளிடையே எந்த சரியான பருவ வயதில் மொழிவள மேம்பாடு தோன்றி வெளிப்படுகிறது? வயது 10 முதல் 11 மாதங்கள். மெக்டோகல் உள்ளுணர்வு எண்ணிக்கைகளை பட்டியலிட்டார். 9. நுண்ணறிவு என்பது பரஸ்பரம் சார்ந்த சக்திகளின் கூட்டு என்று கோட்பாடு முன்வைக்கிறது? ஒலிகார்க்கிக். சிசோபிரியா வயது குழுவில் உள்ள நபர்களில் வெளிப்படுகிறது? 15 முதல் 30 வருடங்கள். ஆட்டிசம் பொதுவாக குழந்தைக்கு 30 மாதங்கள் இருக்கும்போது மற்றும் வயதிற்குள் கண்டறியப்படுகிறது? 3. முப்பரிமாண நுண்ணறிவு கோட்பாடு அமைப்பை உருவாக்கியவர்? ஜே.பி. கில்போர்ட். குழந்தைகள் இணைத்தறி சோதனையில் எத்தனை அட்டைகள் பயன்படுத்துகின்றது? 10. நுண்ணறிவு திறன் அல்லது கற்றல் ஒரு தனியாளின் அனைத்து செயல்களையும் செயலுருவாக்குபவை என்ற கருத்தை கொண்டிருக்கும் கோட்பாடு முடியாட்சி கோட்பாடு. குற்றத்திற்கும் இளம் குற்றவாளிக்கும் உள்ள வேறுபாட்டில் அடங்குவது வயது, செயல் மற்றும் குணநலங்கள். பின்வருவனவற்றுள் எந்த ஒரு காரணி கற்பித்தலில் அங்கம் வகிக்கும் கற்போர் சார்பு காரணியாகும்? ஆயத்த நிலை மற்றும் முனைப்புத்திறன். ஜான் டூயியின் பிரச்சினை தீர்க்கும்படி நிலைகளின் எண்ணிக்கை யாது? 5. என்பது குழந்தைகள் வெவ்வேறு கலாச்சார அடையாளங்களை ஒன்றாக இணைக்கின்றது? அடையாள இணைவு. படைப்பாற்றல் திறமைகள் ஆல் ஊட்டமும் ஆக்கமும் பெறுகிறது? பயிற்சி மற்றும் கல்வி. கீழ்க்கண்டவற்றுள் எது தர மதிப்பீட்டு முறையில் வருகிறது? அகநோக்கு முறை. பள்ளிகளில் பள்ளி கற்றல் செலவிட்ட காலம் தேவைப்படும் காலம் என்ற கற்றலின் முன்மாதிரியை பரிந்துரைத்தவர் ஜான் காரல். குழந்தையின் வளர்ச்சிக்கு காரணமாக இருப்பது மரபு மற்றும் சூழ்நிலை. கீழ்க்கண்டவற்றுள் எது ஒழுக்க மேம்பாட்டிற்கான ஹோல்பர்க் கோட்பாட்டில் ஒத்துக்கொள்ளப்படவில்லை? சமூக ஒப்பந்தம் மற்றும் சமூக உரிமைகள். கீழ்க்கண்ட வடிவ வளைகோட்டில் என்ற பகுதி எவ்வாறு அழைக்கப்படுகிறது? வீழ்ச்சி. கருத்து மெய்ம்மையில் செயல்பாடு ஃப்ராய்டின் கோட்பாட்டின்படி இயங்குகிறது? ஈகோ. கீழ்க்காணும் எந்த ஒரு அனுபவத்தின் வாயிலாக கற்றல் நிகழ்கிறது? சூழல். கருதுகோள் உருவாக்கம் என்பது தற்காலிக தீர்வு. தன்னெறிப்படுத்தும் அறிவுரை பகிர்தலின் முதன்மை அறிஞர் கார்ல். வாழ்க்கையில் கடினமான சூழலில் மனநலம் இணக்கத்தை உருவாக்க ஒரு கருவியாக இருக்கிறது என்ற கூற்றை தந்தவர் என்.இ. கட்ஸ் மற்றும் என். மோஸ்லி. காலநிலை மற்றும் மனித நடத்தைகள் தொடர்பை பற்றி விளக்கும் உளவியல் பிரிவு என்று அழைக்கப்படுகிறது? புவி உளவியல். மனப்பான்மை மற்றும் ஆகியவையாக இருக்காது. பிறப்பிலிருந்து இயல்பாக பொதிந்துள்ள ஆர்வம். உளவியல் தேர்வு 35. கீழ்க்கண்டவற்றுள் உடன்பாட்டு மனவெழுச்சி எது? அன்பு. குமரப்பருவத்தில் ஆக்கத்திறன் மற்றும் நுண்ணறிவிற்கும் உள்ள வேறுபாட்டினை முதலில் முறைப்படுத்தியவர் ஹெர்ட்ஸ் மற்றும் ஜாக்சன். உளவியல் தேர்வு 35. குழந்தைகளை ஊக்குவிப்பதாக ஆசிரியர் ஒவ்வொரு செயல்பாட்டின் முடிவிலும் இனிப்புகள் வழங்குவது முதல்நிலை வலுவூட்டம். வெற்றி களிப்பில் இருக்கும் குழந்தை எந்தவித தேவையை எதிர்நோக்குகிறது? அனுமதி எதிர்பார்த்தல். ஆசிரியர் தனது கற்பித்தலில் விளையாட்டு முறையை உற்சாகப்படுத்துவது புறவய ஊக்குவித்தல். ஆசிரியர் தனது பாட நடத்துதலில் திட்டம் தயார். பின்வருவனவற்றுள் எம்முறை பொருத்தமானதாக கருதப்படுகிறது? நுண்ணறிவு முறை.
ஒரு தனிநபரின் மிக பொருத்தப்பாட்டு நடத்தை வெளிக்காட்டும் குணநலன். நன்கு மேம்படுத்தப்பட்ட மேல்நிலை மனம். கடினமான பாடப்பகுதியை கற்பிக்க ஆசிரியர் விருப்பமான தூண்டுபொருளை பயன்படுத்துகிறார். அது இச்செயல்பாட்டினை மீண்டும் மீண்டும் செய்வதால் மாணவர்கள் பாடத்தினை விரும்புகிறார்கள். இது ஆக்க நிலைநிறுத்தல். தூண்டல் துலங்கல் வகை கற்றல் எந்த கோட்பாட்டின் நிலைநிறுத்தப்படுகிறது? முயன்று தவறி கற்றல். வீட்டுப்பாடத்தை வெறுக்கும் குழந்தையினை நேர்மறையாக திருத்த முயல்வது கருவிசார் ஆக்க நிலைநிறுத்த முறை. கில்போர்ட்டின் கட்டமைப்பு மாதிரியின் விளைவு காரணிகள் என்ன? பொருள், செயல்பாடுகள் மற்றும் விளைவு. விளையாட்டு சார்ந்த விஷயங்களில் தனித்திறமையை விளக்கும் குழந்தையிடம் அதிகமாக இருப்பது உடல் தொடு உணர் நுண்ணறிவு. மனவெழுச்சி காதார்லிஸ் என்பது மனவெழுச்சி வெளியீடு. எரிக்சன் அவர்களின் கோட்பாடு வெளிப்படுத்தும் கருத்து உள சமூக கோட்பாடு. அறிவுசார் வளர்ச்சி கோட்பாடு குழந்தையின் எந்த பண்பினை முக்கியத்துவப்படுத்துகிறது? முதிர்ச்சி. மாணவர்களின் முழுமையான நிறைவான கவனத்தை பெற பின்வருவனவற்றுள் எம்முறை பொருந்தும்? தூண்டுபொருளின் அடர்த்தி மற்றும் உருவ அளவை அதிகரித்தல். பின்வருவனவற்றுள் எது கவன வகையை சாராதது? பழக்க கவனம். பின்வருவனவற்றுள் எது புறத்தேர்ச்சி முறையின் கீழ் வராது? மினசோட்டா பால்நிலை ஆளுமை தேர்வு. மாணவர்களின் வருகையை அளந்தறிய ஆசிரியர் பின்வருவனவற்றுள் இம்முறையை கையாளலாம். தெரிவுகோள். கணிதத்தில் பலவீனமான மாணவர் மொழிப்பாடத்தில் சிறந்து விளங்குவது எந்தவித நடத்தையை சாரும்? ஈடு செய்தல். மாணவர் தனது சொந்த பிரச்சினையை உங்களை அணுகினால் உங்களின் அடிப்படை செயல்பாடு எதுவாக இருக்கும்? வழிகாட்டுதல் வழங்குதல். பின்வரும் பெயர்களில் எவர் அணுகுபவர் மைய அறிவுரை பகிர்தலை முன்னிறுத்தியவர்? காரல் ரோஜர்ஸ். கல்வி அடைவை மேம்படுத்தும் செயல்பாட்டினை பின்வருவனவற்றுள் எந்த முறையின் கீழ் வகைப்படுத்தலாம்? சோதனை. கல்வி உளவியல் நடத்தை அறிவியல் பூர்வீகமாக விளங்குவது கற்பிப்போர் மற்றும் கற்போர். தனியால் மனித உறவு முறைகள் பற்றிய உளவியல் பிரிவு சமூக உளவியல். தொகுத்தறிதல் முறையின் அடிப்படை வளர்ச்சிக் கோட்பாடு பொதுவானவையிலிருந்து சிறப்பானவை. அறிவுசார் வளர்ச்சி படிநிலைகளில் குறியீட்டு சமன்பாடுகளை புரிந்து கொள்ளும் நிலை செயல்நிலை. பார்வைவழி கற்கும் மாணவரை நீங்கள் சந்திக்க நேர்ந்தால் பின்வருவனவற்றுள் எக்கற்றல் முறையை அவர்களுக்கு தெரிவு செய்வீர்? கருத்து வரைபடங்கள். இரு குழந்தைகள் தங்களது பெற்றோரைப் பற்றிய குறைபாடுகளைப் பற்றி பேசிக்கொள்ளுதல் எவ்வகையை சார்ந்தது? பெற்றோர் புறம் தள்ளுதல், மிகக் குறைந்த குடும்ப ஆதரவு, தனிமைப்பட்ட பெற்றோர், தனிமைப்படுத்தப்பட்ட பெற்றோர். மனவெழுச்சி நுண்ணறிவுடன் தொடர்புள்ள முக்கிய பெயர் டேனியல் கோல்மன். வேறுபாடுகள் அதிகமுள்ள வகுப்பறையினுள் ஆசிரியர் குழந்தைகள் அவர்களின் விருப்பப்படி கற்க அனுமதிக்கப்பட வேண்டும். கற்றல் வளைகோடு இதனை வெளிக்காட்டுகிறது. கற்போரின் வளர்நிலையை குறிக்கிறது. உளவியல் தேர்வு 36. இறுதி பகுப்பாய்வில் கற்பித்தலை முக்கியமாக எத்தகையொரு நடைமுறையாக இருக்க வேண்டும்? மாணவர்கள் செயல்களை நெறிப்படுத்துதல். எந்த கருத்தையும் பிறர் நோக்கிலிருந்து சிந்திக்கக் கூடிய அறிவு வளர்ச்சி நிலைக்கு என்ன பெயர்? முறையான செயல்நிலை. பள்ளிசாரா கல்வியின் முக்கியத்துவம் எதற்கு அளிக்கப்படுகிறது? கற்பித்தலுக்கு. எப்போது திட்டமிட்டு கற்றல் தொடங்கப்பட்டது? 1950. மனிதனின் வளர்ச்சியையும் அதேனின்று எழும் நடத்தையையும் உறுதி செய்யும் ஏதுக்களில் மிகவும் முக்கியமானவை எது? மரபு நிலையும் சூழ்நிலையும். நுண்ணறிவு சோதனையின் தந்தை யார்? ஆல்பிரட் பீனே. ஆக்கச் சிந்தனையுடன் தொடர்புடையது எது? ஆக்கத்திறன். சுதந்திரமாக தாமே செயல்படுதலின் பயிற்சி மாணவனின் எத்திறனை வலுப்படுத்துகிறது? அடைவு. பின்வரும் எந்நிலையில் அறிவு வளர்ச்சி நிலையில்லாததாக இருக்கின்றது? உள் வளர்ச்சி நிலை. ஸ்கின்னர் தனது சோதனைக்காக எதனை பயன்படுத்தினார்? வெள்ளை எலி. ஸ்கின்னர் தனது சோதனைக்காக எதனை பயன்படுத்தினார்? வெள்ளை எலி.
இலக்கினை பெற தேவைப்படும் சக்தியையும் வலிமையையும் கொடுப்பது எது? ஊக்குவித்தல். கவனவீச்சினை எக்கருவியின் துணைகொண்டு அறியலாம். டாசிஸ்டாஸ்கோப். மாஸ்லோ என்பவர் மனித ஊக்கிகளை எவ்வாறு வகைப்படுத்தினார்? தேவை. பரிசுகள் வழங்குவது என்பது ஊக்குவித்தலின் எக்கூறினை வலியுறுத்தக்கூடியது? உடன்பாடு. ஆக்கத்திறனின் அளவும் நுண்ணறிவு ஈவும் எம்முறையில் காணப்படுகிறது? உடன்பாடு முறையில். கல்வி ஒப்பியல் செய்வதில் பயன்படும் படிகள் எது? விவரித்தல், விளக்குதல், ஒப்பிடுதல். மூன்றும். கல்வி அறிவினை பெறுவதற்கு ஏற்ற பருவம் எது? குழந்தைப் பருவம். நுண்ணறிவு சோதித்தல் என்பது எதற்கு பயன்படுகிறது? மாறுபாடுள்ள குழுக்களை ஒப்பிடுவதற்கு. காட்சி கேள்விக் கருவிகளின் சரியான பயனுடைமை கூறியவர் யார்? ரூசோ. ஒரு நீண்ட செய்யுளைக் கற்க வழி முழு பகுதிமுறை. ஆதாரக் கல்வியின் மையமாக இருப்பது எது? கைப்பணி. சமூக உறவை வளப்படுத்தும் ஒரு அரிய மனவெழுச்சி எது? இரக்கம். மனவெழுச்சி முதிர்ச்சி பெற்றவனிடம் இருப்பது இணக்கமாக வாழும் இயல்பு. தாகூர் என்பவர் எவ்வாறு அழைக்கப்படுகிறார்? இயற்கையாளர். உள பகுப்பாய்வுக் கொள்கையை உருவாக்கியவர் சிக்மண்ட் பிராய்டு. சமூக வளர்ச்சி நிலையில் ஏற்படக்கூடிய பொதுவான செயல் எது? பிடிவாதமாகக் கூறல், தன்னலம் மற்றும் சமூகமின்மை. குழந்தைகள் பிறரை சார்ந்து இருத்தல். இரட்டைதெர்சி முறை கீழ்வரும் எக்குழந்தைகளுக்கு பயன்படுத்தப்படுகிறது? மீத்திறக் குழந்தை. முடியரசுக் கொள்கை என்று எதனை அழைப்பர்? காரணிக் கோட்பாடு. வெளி உலகத்தைப் பற்றி தெரிந்து கொள்ள உதவும் உளச்செயல்களை என்ன என்பர்? அறிதிறன் செயல்கள். பள்ளியின் தலைமை என்பது யாரைக் குறிக்கும்? தலைமையாசிரியரும் பிற ஆசிரியரும். உளவியல் தேர்வு 37. மனவியல் பற்றிய முகநூல். ஆன்மாவின் இயல்புகள். அரிஸ்டாட்டில். 384-382. நிலைநிறுத்தப்பட்ட துலங்கள் மற்றும் நிலைநிறுத்தப்படாத துலங்கள் இரண்டும் வெவ்வேறாக இருப்பது. கருவிசார் ஆக்க நிலைநிறுத்தல். ஒருவர் ஒரு பொருளை உண்மையான கண்ணோட்டத்தில் உற்று நோக்குவது கீழ்க்கண்டவற்றுள் எதைக் குறிக்கின்றது? மனவெழுச்சி. தனியாள் வேறுபாட்டினை குறைக்க உதவும் கற்பித்தல் முறை எது? திட்டமிட்ட பாடப்பொருள் சார்ந்த கற்பித்தல் முறை. குமர பருவத்தினிடையே காணப்படக்கூடிய சிறந்த பண்பு எது? தலைமைத்தன்மை. கற்றலில் சுதந்திரமாக மாணவர்கள் செயலாற்ற வேண்டுமென யார் கூறியது? ஜான் டூயி. மாணவர்களை பொதுமைக் கருத்துக்களின் வாயிலாக சிந்திக்கச் செய்யும் கற்றல் எது? கருத்துக் கற்றல். அடைவூக்கமானது எதன் பாதிப்பிலிருந்து உருவாவதாக அட்கின்சன் கூறுகிறார்? சூழ்நிலை. மனித நடத்தையை, அனுபவங்களை விளக்கும் அறிவியல் எது? உளவியல். கல்வி உளவியலில் மிக முக்கியமாக கருதப்படுகிறது எதனை? மாணவரின் மன இயல்புகளை அறிவது. கவனத்திற்கான பயனுள்ள காரணிகளில் ஒன்று புதுமை. சிறப்பியல்பு குழந்தைகளுக்கு எதன் மூலம் கல்வி வளர்ச்சிக்கு உதவ முடியும்? சிறப்பு கற்பித்தல் கருவிகள். ஆசிரியர் மாணவர்களுக்கு எந்த நிலையில் தண்டனை வழங்குதல் நல்லது? தேவையும் அவசியமும் ஏற்படும் போது. புலன் உணர்வு இயக்க நிலையில் ஏற்படக்கூடிய மற்றும் ஒரு முக்கியமான கருத்து நிலை எது? காரண-காரிய தொடர்பு அறிநிலை. ஆக்க சிந்தனைக்கு மிக முக்கியமானது எச்சூழ்நிலை? கேட்டல். மாணவர்கள் தவிர்க்க வேண்டியது எது? மனப்பாடம் செய்தல். பொதுவாக சமுதாய பள்ளிகளில் எக்கல்வி வலியுறுத்தியது? தொழிற்கல்வி. கிராமப்புற பள்ளியில் ஆசிரியரிடமிருந்து மிக முக்கியமாக கற்கும் சாதனம் எது? கரும்பலகை. யார் சிறந்த ஆசிரியர்? பிறருடன் நல்லிணக்கம் உடையவராக இருப்பவர். சரளமாக மொழிநடையும் பாடத் திறமையும் உடையவராக இருப்பவர். ஒரு நல்லாசிரியர் எதில் அதிக கவனம் செலுத்துவார்? தனிமனித மாணவன், அவனுடைய தேவைகள் மற்றும் சாதனைகள். பள்ளியில் மாணவர்களிடம் மனக்கணக்கு கொடுப்பதன் அவசியம் என்ன? மாணவர்கள் நினைவுத்திறனை மேம்படுத்த.
ஆர்வமே கவனத்தை வழிநடத்தும் சர்வதிகாரி என்று யார் கூறியது? ராஸ். வகுப்பில் ஆசிரியர் நடந்து கொள்ளும் விதம் எப்படி இருக்க வேண்டும்? சர்வதிகாரி. பள்ளிகளில் தேர்வு நடத்துவதன் அவசியம் என்ன? மாணவர்கள் பாடங்களில் எந்த அளவு திறன் பெற்றிருக்கிறார்கள் என்பதை சோதிப்பதற்கு. கற்பித்தலை செய்வதற்கு திட்ட அமைப்பு எது? மாதிரி பாடத்திட்டம். உயிருள்ள கேள்விக்குறிகள் என்றழைக்கப்படுபவர் யார்? பிள்ளை பருவத்தினர். குழந்தைகளின் இரண்டாம் பிறப்பு பருவம் எது? பிள்ளை பருவம். மனவெழுச்சி கலந்த பதட்டம் எப்பருவத்தினரிடையே இருக்கும்? குமர பருவம். தனிமனித வேறுபாடுகளின் வகை எது? ஒருவருக்கு அவருக்குள்ளேயே வேறுபாடு, இருவருக்கிடையே வேறுபாடு, குழுவினருக்கிடையே வேறுபாடு. ஒரு முன்மாதிரி சமுதாயத்தை எப்பருவம் ஏற்படுத்த நினைக்கும்? குமரப்பருவம். தூண்டல் துலங்கல்களுக்கிடையே உள்ள இணைப்பினை வலுவூட்டி மூலமாக பலப்படுத்த முடியுமென்றது யார்? தான்டேக். ஆதாரக் கல்வியின் சிறப்பு என்ன? மொழியின் தொழில் மையமானது. ஆதாரக் கல்வியின் சிறப்பு என்ன? தொழில் மையமானது. பள்ளிகளற்ற சமுதாயம் என்ற தத்துவத்தை முன்மொழிந்தவர் யார்? இவான் இலிச். உளவியல் தேர்வு 38. ஒவ்வொரு மாணவனும் பள்ளிக்கு வெளியே பெற்ற ஏதேனும் ஒரு கற்றல் அனுபவத்தை விளக்குவதற்கான ஒரு சான்று தருக. பயண அனுபவம். கற்றலுக்கேற்ற அறிவு வளர்ச்சிக்கான ஆயத்த நிலைகளை உறுதி செய்வது எது? உடல் மன முதிர்ச்சியும் ஊக்குவித்தலும். கல்வியானது எதனை வெளிப்படுத்துவதில்லை? கருத்துப் பரிமாற்றம். உயர்நிலைப் பள்ளிகளில் எண்ணிலை கருத்துக்கரு வாக்கத்தை ஏற்படுத்த முடியும் அதிகமான குறியீடுகளை பயன்படுத்துவதன் மூலம். உயர்ந்த சிந்தனையை தருவது எது? தத்துவம். சிந்தனைக்கும் தன் விருப்பத்திற்கும் ஏற்ப உடல் அசைவுகளை ஒருங்கிணைப்பது குறித்த திறமை எது? பணியாற்றுவது செயல்படுவதற்குமான திறமைகள். அனுபவங்களைப் பெறுவதற்கு எது திறவுகோலாகும்? மொழி. பொதுவாக கற்பித்தல் வழிமுறைகளில் உள்ள பிரிவுகள் எத்தனை? 2. கற்றலுக்கு உதவும் பள்ளி சார்ந்த காரணிகள் எது? பள்ளி நிர்வாகம், விளையாட்டு, இலக்கியம். மாணவர்களின் இயக்கத் திறன்களை எது மேம்படுத்துகிறது? விளையாட்டு. எது அறிவு சார்ந்த கற்றல்? பொதுமைக் கருத்து சார்ந்த கற்றல். எது உயர்வகை கற்றலாகும்? பிரச்சினையை தீர்த்தல். செயல்வழி கற்றல் என்பது தொடர் கற்றல். உருசியா நாட்டு உளவியல் மேதை யார்? பாவ்லோவ். ஹோக்லர் தந்த உட்காட்சி மூலம் கற்றல் சோதனையை பயன்படுத்திய விலங்கு சிம்பன்சி குரங்கு. ஒரு நல்லாசிரியர் பயனுள்ள வழிவகைகள் எதற்காக திட்டமிட வேண்டும்? பாடத்திட்டத்தை முழுமையாக முடித்தல். தூண்டல் துலங்கல் தொடர்பு கற்றலுக்கு அடிப்படை என்று யார் கூறியது? பாவ்லோவ். ஸ்கின்னர். சாந்தி நிகேதன் எங்குள்ளது? மேற்கு வங்காளம். குருகுல முறையின் முக்கிய நோக்கம் என்ன? குரு சிஷ்ய கல்வி முறையை வலுப்படுத்துதல், குரு சிஷ்ய உறவை வலுப்படுத்தல். எது கற்றல் விதிகள் மனப்பாடம் செய்வதற்கு துணை போகிறது? தூண்டல் துலங்கல். அன்றாடக் கற்றலின் முக்கியத்துவம் பெறுவது எது? இணைந்து கற்றல். ஒரு ஆசிரியர் தமது கருத்துக்களை எளிமையாகவும் நன்றாகவும் கொடுக்க முடியுமானால் அவரிடம் என்ன இருக்கின்றது? பிறருடன் நல்லிணக்கத் தொடர்பு இருக்கின்றது. சரளமாக பொதுநடையும் பாடத் திறமையும் இருக்கின்றது. ஆயத்தமற்ற எச்செயலும் முழுமையாகாது என்று கூறும் கற்றல் விதி ஆயத்த விதி. தொழிற்கல்வி கூட்டுக்குழு எப்போது தொடங்கப்பட்டது? ஏப்ரல் 1990. பெரும்பாலான ஆசிரியர்கள் தாம் தொழிலை தேர்ந்தெடுப்பதற்கான காரணம் சமுதாயத்திற்கு தொண்டு செய்யும் விருப்பம். மாணவர்களிடம் எந்த அளவுக்கு தர்ம சிந்தனை இருக்கிறது என்பதை எதன் மூலம் அறியலாம்? தனியாள் அறிக்கை. நீண்டகால இலட்சியம் எது? 5 ஆண்டுகள். பிளெய்ஸ் பாஸ்கல் எந்நாட்டை சார்ந்தவர்? பிரெஞ்சு.
ஒழுக்க வளர்ச்சியில் முக்கிய பங்கு பெறாத ஊடகம் எது? இணையதளம். மதிப்புசார் கல்வி என்பது எது? நல்லொழுக்க வளர்ச்சிக்கான வாய்ப்புகளை அளிப்பது. உளவியல் தேர்வு 39. NCERT எப்போது தொடங்கப்பட்டது? 1961. மாதிரிகள் எந்த வகை கருவிகளுக்கு உதாரணம்? திட்டக் கருவிகள். கூட்டாளிக் குழிப்பருவம் எனப்படும் பருவம் எது? பிள்ளைப் பருவம். ஒருவன் பெறும் உடனடி அனுபவம் எது? புலன்காட்சி. போலி முதிர்ச்சி நிலை எனப்படும் பருவம் எது? பிள்ளைப் பருவம். ஸ்டான்லி பால் குமரப் பருவத்தை எவ்வாறு அழைக்கின்றார்? சிக்கலான அமைதியற்ற பருவம். சமூக வளர்ச்சி நிலையில் ஏற்படக்கூடிய பொதுவான செயல் எது? பிடிவாதமாக கூறல், தன்னலம் மற்றும் சமூகமின்மை, குழந்தை பிறரை சார்ந்து இருத்தல். தாழ்வு மனப்பான்மை எப்பருவ குழந்தையிடம் ஏற்படும்? பிள்ளைப் பருவம். வழிகாட்டலும் அறிவுரை பகிர்தலும் எப்பருவத்தில் வழங்க வேண்டும்? குமரப் பருவம். வளர்ச்சி காணும் பருவம் எது? குமரப் பருவம். எதனை இவான் இலிச் மற்றும் பாவ்லோவ் ஆய்வு செய்தனர்? கவனம். கல்வி எதில் மாற்றத்தைக் கொடுக்கும்? நடத்தையில். இருத்தி வைத்தல் என்பது எதனுடன் தொடர்புடையது? நினைவு. பற்றுகளை என்ன என்பர்? மனப்பான்மைகள். அறிதலின் அடிப்படை அலகு எது? ஸ்கீமா. மனிதன் ஒரு சமூக விலங்கு என்று கூறியவர் அரிஸ்டாட்டில். புதிய கல்விக் கொள்கை எப்போது தொடங்கப்பட்டது? 1986. ஒத்துணர்வு என்பது என்ன? பிறரிடமிருந்து வரும் கருத்துக்களை ஏற்றுக்கொள்ளுதல். மாணவர்கள் திறமையைக் கண்டறிந்து அவற்றை எடுத்துச் சொல்வது யாருடைய கடமை? ஆசிரியர் கடமை. கற்றல் நடத்தையை கோட்பாட்டின் அடிப்படையில் விளக்குபவர்களில் யார் முதன்மையானவர்? ஸ்கின்னர். கல்வியியல் அளவீடும் மதிப்பீடும் மாணவரின் எச்செயலைக் கண்டறியப் பயன்படுகிறது. நடத்தை, ஆர்வம், அறிவு. தன் தவறை மறைத்துக் கொண்டு பிறர் மீது பழி போடுதல் எந்த தற்காப்பு நடத்தைக்குப் பெயர் என்ன? புறந்தெரித்தல். ஆளுமையைப் பொறுத்தவரை யார் முன்மொழிந்த வரையறையே மிகவும் சிறந்ததாகக் கருதப்படுகிறது? ஆல்போர்ட். குழந்தைப் பருவத்திலிருந்து வயது வந்த நிலைக்கு மாறுவது எது? முதிர்ந்த நிலை. நினைவு கூர்தலில் முதல் நிலையாக இருப்பது கற்றல். தூண்டல் துலங்கல் ஏற்பட காரணமாக இருப்பது எது? புலனுறுப்பு. லின்கிரேன் என்பவர் மறத்தல் என்பது எப்பிரிவின் கீழ் வருவதாக கூறுகிறார்? கற்கும் முறைகள். பொதுநிலை மீறிய குழந்தைகள் யார்? மிக அதிக நுண்ணறிவு உடையவர்கள். கல்வியின் நோக்கம் சமூக முதிர்ச்சி அடைவதாக இருக்க வேண்டும் என்று கூறியவர் தாகூர். ஆளுமை ஆற்றல் ஒத்த இயல்பினையே உருவாக்கும் என்ற கோட்பாட்டை உருவாக்கியவர் யார்? கிரிகர் மெண்டல். உளவியல் தேர்வு 40. வகுப்பில் மாணவர்களைக் கவர ஆசிரியர்கள் செய்ய வேண்டியது என்ன? ஓர் நல்லெண்ண அறிவிப்பாளராக இருத்தல். கல்வியின் இலக்கு என்ன? நடத்தை மாற்றம், ஆளுமை வளர்ச்சி. இன்றைய ஆசிரியர் பின்வரும் சவாலை எதிர்கொள்ள வேண்டியதன் அவசியம். குறித்த நேரத்தில் பாடத்திட்டத்தை முடிப்பது. ஆசிரியர் எதனால் தன்னை காலத்திற்கு ஏற்றவாறு செய்து கொள்ள வேண்டும்? மறுபயிற்சி வகுப்புகளுக்கு செல்லுதல், படித்தல் மற்றும் ஆசிரியரறையில் பரஸ்பர பரிமாற்றம் செய்து கொள்வதால். பொதுப்படையாக பள்ளிக் கல்வித் திட்டம் எவ்வாறு இருத்தல் வேண்டும்? இன்றைய உலகத்திற்கு ஏற்றதாக. உள்ளார்ந்த தகைமைக் கல்வி எதை சிறிது சிறிதாக புகட்டுகிறது? நீதிநெறிகள். ஒருவர் எவ்வாறு இருந்தால் நல்லாசிரியராக முடியும்? மாணவர்களுடன் பரஸ்பர பரிமாற்றத்தில் உண்மையான ஆர்வம் இருந்தால். செயல்திறனுள்ள கற்றல் என்பது எது? தொடர் கற்றல். பணியை வளர்ப்பதே கல்வி என்று கூறியவர் யார்? எரிக் ஆஷ்பி. NAEP எதனுடன் தொடர்புடையது? தேசிய முதியோர் கல்வித் திட்டம். நாம் உறுப்பினர்களாக உள்ள சமுதாயக் குழு எது? உட்குழு. பிரிவுணர்ச்சி என்பது என்ன? கருத்தைப் பின்பற்றல். இந்தியாவின் நவீன கல்வியை முதலில் புகுத்தியவர் மெக்காலே பிரபு. முறைசாரா கல்வி என்பது எது? சமூகக் கல்வி.
குமரப்பருவத்தில் மிகவும் வெளிப்படுவது எது? மனவெழுச்சி, குழப்பம். உயர்நிலைப் பள்ளிகளில் உள்ள உரிய பருவத்திற்கு முன்னரே வயதுக்கு வந்த மாணவியருக்கு அவசியம் தேவைப்படுவது எது? தனியொருவருக்கான வழிகாட்டல். கல்வியினை மனையியல் சார்புடையதாக ஆக்கியதை வலியுறுத்திய கல்வியலாளர் யார்? பெஸ்டாலாசி. பாவ்லோ சோதனையின் மணியோசை என்ன? செயற்கை தூண்டல். கல்வி ஆளுமை வழிகாட்டலுக்கு பின்வருவனவற்றை பயன்படுத்த எச்சோதனை சிறந்தது? செயற்கை சோதனை. இந்தியாவின் சமுதாயப் பள்ளிகள் யாருடைய தேவைகளை நிறைவு செய்கிறது? முழுச் சமுதாயம். ஒரு நல்ல சமூக அமைப்புக்கான கல்வியை வேண்டியவர் யார்? பெர்ட்ராண்ட் ரஸ்ஸல். வகுப்பறையில் ஆசிரியர் யார்? தலைவர். குழந்தைகளுக்கு விளையாட்டு மிக முக்கியமானது, ஏனெனில் அது மூளைக்கு பயிற்சி அளிக்கின்றது. தமிழ்நாட்டில் மேல்நிலைக் கல்வி எப்பொழுது தொடங்கப்பட்டது? 1978. நியாயமான சிந்தனையை பாதிக்கக்கூடியது எது? மன எழுச்சிகள். தவறான தகவலளிப்புக்கு முக்கிய காரணம் சத்தங்கள் எனப்படும் இடையூறுகள். நமது கற்பனையின் உதவியால் உருவாவது எவ்வளவு கற்பனை படைப்பு? எதனை உயிரினங்களுக்கு மட்டுமே ஆளுமை என்ற சொல்லை பயன்படுத்த வேண்டும்? தன்னுணர்வுள்ள. கற்றலுக்கான இன்றியமையாத காரணி எது? முதிர்ச்சியும் மனிதனுடைய தேவையும். கல்வியை கற்பிப்பதற்கு உதவுகின்ற பழங்கால சாதனம் எது? கரும்பலகை, பாடநூல், மாதிரிகள். உளவியல் தேர்வு 41. கற்பிப்பதற்கு முன் மாணவர்கள் தனது நிலையினை அறிதலுக்கு என்னவென்று பெயர்? முன்னிலையறிதல். பள்ளிகளில் ஆசிரியர்கள் மாணவர்களுக்கு எதன் அடிப்படையில் வீட்டுப்பாடம் கொடுக்கிறார்கள்? அன்றைய தினம் நடத்தப்படும் பாடத்தின் அடிப்படையில். கற்றல் பரப்புகளில் மிகவும் இன்றியமையாதது எது? மொழியைக் கற்றல். குழந்தைகளிடத்தில் இயற்கையாகவே மொழியைக் கற்கும் திறன் உள்ளது என்று கூறியவர் யார்? கோம்ஸ்கி. மன செயல்பாட்டிற்கான ஸ்கீமாக்கள் எது? கணக்குகள் செய்தல், கற்பனை செய்தல். அறிவு சார்ந்த வளர்ச்சிக்கு அச்சுக்கட்டைகளாக செயல்படுவது ஸ்கீமா. கவனத்தின் புறக்காரணிக்கு ஒரு எடுத்துக்காட்டு. புதுமை. ஆளுமையின் உளவியல் பகுப்பு முறையை கூறியவர் கோக்லர். ஆக்க நிலைநிறுத்தல் பற்றி கூறியவர் யார்? பாவ்லோ. மாணவர்களின் முழு வளர்ச்சி எதனை சார்ந்திருக்கின்றது? ஒழுக்க வளர்ச்சி. கற்றலானது அறிவு சார்ந்த செயல் என்று கூறியவர் யார்? பியாஜே. புருனர். ஆய்வில் காணப்படும் பல்வேறு படிகளைப் பற்றி கூறியவர் யார்? ஜான் டூயி. சாயல்களின் உதவியுடன் நிகழும் சிந்தனை எது? கற்பனை. ஒரே கருவில் இரட்டையாக பிறக்கும் குழந்தைகள் எவ்வாறு இருப்பார்கள்? ஒரே பாலினமாக. ஒரு திறன் என்ற உயர் எல்லையை எக்கூட்டுமோ அதனை என்ன என்பர்? ஆற்றல். நாட்டங்கள் அடைவுகளாக மாற என்ன தேவை? பயிற்சி. நுண்ணறிவுக்கு எச்சிந்தனை அடிப்படையானது? குவி. ஆக்கத்திறன் எச்சிந்தனையோடு தொடர்புடையது? குவி. தனியால் வேற்றுமை தோன்ற அடிப்படை காரணம் மரபு நிலை. ஆக்க சிந்தனையில் முக்கிய பண்பு எது? பழைய எண்ணங்களை புது வடிவத்தில் அமைப்புறச் செய்தல், பழைய எண்ணங்களிடையே புது தொடர்புகளைக் காணுதல். அறிவியலில் செய்து கற்றலுக்கு முன்னோடியாக விளங்கும் முறை எது? ஆக்கநிலை. முறைசாரா கல்வியின் மையமாக இருப்பது எது? சூழ்நிலை. வரலாற்றின் தந்தை எனப்படுபவர் யார்? ஹெரடோட்டல். சிறந்த குடிமகனிடம் காணப்படும் தலையாய பண்பு எது? சட்டத்தை மதித்தல், நன்னடத்தை. பள்ளிகளில் சீருடை கொண்டுவரப்பட்டதன் நோக்கம் வேறுபாடுகளை நீக்க. விரைவான எழுத்தறிவு முறை திட்டத்தை செயல்படுத்தியது யார்? தமிழ் பல்கலைக்கழகம். மக்கள் செயல்முறை எழுத்தறிவு திட்டம் எப்போது கொண்டுவரப்பட்டது? 1986. டால்டன் திட்டத்தை தோற்றுவித்தவர் யார்? ஹெலன் பார்க் ஹரண்ட். இடக்கைப் பழக்கம் பின்பற்றுவற்றுள் ஒன்றாக கருதப்படுவது ஈடு செய்யும் நடத்தை. படித்தலில் பார்த்தல், ஒலித்தல் மற்றும் எந்த 3 வேலைகள் உள்ளன? பொருள் உணர்தல். உளவியல் தேர்வு 42. சிறந்த படிப்பு பயிற்சி தருவது எது? வீடு. சிக்கலான பொதுமை கருத்துக்களை புருனர் எத்தகைய வகைகளாக பிரித்துள்ளார்? 8.
வகுப்பறை தேர்வுகள் எதை முக்கியமாக சோதனை செய்கின்றன? செயலினை. 56 முதல் 69 வரை அறிவுத்திறன் உள்ளவர்கள் யார்? ஈடுபாடற்றவர். சிறப்பியல்பு குழந்தைகளுக்கு எதன் மூலம் கல்வி வளர்ச்சிக்கு உதவ முடியும்? சிறப்பு கற்பித்தல் கருவிகள். பல தனித்த உண்மைகளிலிருந்து பொது உண்மையை தொகுத்துப் பெறும் ஆற்றலுக்கு என்ன பெயர்? தொகுப்பாய்வு திறன், பகுப்பாய்வு திறன், பண்பாய்வு திறன். தேவைக்காக செய்யக்கூடிய ஆற்றல் என்பது எது? பின்னூட்டம். கனவுகள் கீழ்க்கண்ட எதனுடன் தொடர்புடையது? செயல்படுத்தும் சிந்தனை. காரண காரியங்களை ஆராய்ந்தறிதல் என்பது எது? காரியங்களை ஆராய்ந்து அறிதல். மனிதனின் மனநலத்திற்கு முக்கியமானது எது? உடல். மனநலவியல் என்பது என்ன? உயிரியல். பிரச்சினை தேர்வு கற்றலில் ஆசிரியரின் பங்கு எது? வழிநடத்தும், ஊக்குவித்தல். யாருடைய அறிவுப்புல வளர்ச்சி நிலைகள் இயற்கை வளர்ச்சியின் அட்டவணை என்று வலியுறுத்துகின்றன? ஜெரோம் எஸ். ப்ரூனர். சிந்தனை சார்ந்த கருத்துக்களை வளர்ப்பதை வலியுறுத்துவது எது? நடத்தை சார்ந்த உளவியல். கலைத்திட்டத்தில் இடம்பெற வேண்டிய பாடப்பொருட்களை தேர்ந்தெடுக்கும் போது எத்தனை வகையான தகுதிப்பாடுகள் பின்பற்றப்படுகின்றன? 7. சிக்கனத்தன்மையுடைய பாடப்பொருளுக்கு என்னவென்று பெயர்? தன்னிறைவு. ரோசாக் என்பவரின் மைத்தட சோதனையில் கீழ்க்காணும் எந்த ஒன்று வராது? தனித்தன்மை. முதலில் ஆர்வத்தின் நிலை என்ற தத்துவத்தை அறிமுகப்படுத்தியவர் யார்? மெக்லீலாண்ட். மனக்கணக்கு கொடுப்பதன் முக்கிய நோக்கமானது சுறுசுறுப்புடன் இருக்க. ஆசிரியரின் பங்கு அவசியம் எங்கு தேவைப்படுகின்றது? பள்ளியின் தரத்தை உயர்த்துதல். யார் வார்தா கல்வி திட்டத்தை முன்மொழிந்தது? ரூசோ. ஆளுமை என்பது என்ன? ஒருவரின் சிறப்பியல்பு. கற்பிக்கும் கருவிகள் என்று மாண்டிசோரி அம்மையார் எதனை கூறுகிறார்? புத்தகங்கள். தமிழ்நாட்டில் திறந்தவெளி பள்ளியில் சேர்வதற்கான அடிப்படை தகுதி என்ன? குறைந்தபட்ச தகுதி தேவையில்லை. பள்ளிக்கல்வி என்பது என்ன? தெளிவான அறிவை கொடுப்பது. ஒரு வகுப்பில் மாணவர்கள் அடைபட்டிருந்தால் அதற்கான காரணம் என்ன? அம்மாணவர்கள் நெறிப்பிரள் நடத்தை மாணவர்களாக இருத்தல். ஒரு வகுப்பில் பாதியில் படிப்பை நிறுத்துவதற்கு முக்கிய காரணம் வறுமை. மத்திய பள்ளிகளில் எதற்கான அடித்தளமாக அமைந்திருக்கின்றன? தொழில்நுட்ப கல்வி, தரமான கல்வி, தொழில் வாய்ப்புள்ள கல்வி. வகுப்பில் மாணவர்களை கவர ஆசிரியர் என்ன செய்ய வேண்டும்? மாணவர்களுக்கு தண்டனை அளிக்கக்கூடாது. நன்கு கேட்பவராக இருத்தல். ஒரு நல்ல அறிவிப்பாளராக இருத்தல். குழந்தையின் நடத்தை பெரியவர்களால் பாதிப்பு அடைகிறது என்பதை ஆய்வு செய்தவர் ஆல்பிரட் பாண்டுரா.